பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பொன்னமராவதி அப்படின்னா ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டை சேராமல் தனியாக ஒரு நாடாக இருந்தது தான் பொன்னமராவதி. அப்போ தனியாக இருந்த நாட்டை பொன்னன் அமரன் அப்படின்ற ரெண்டு மன்னர்கள் ஆண்டாங்க. அப்போ இந்த பொன்னன் அமரன் அப்படின்ற ரெண்டு மன்னர்கள் ஆளும்போது பாண்டிய நாட்டில் இருந்து படையெடுத்து வர்றாங்க. பாண்டிய நாடு அப்படின்றது நிறையா படைப்புச்சங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி படைப்புச்சங்கள் இருக்கும்போது இந்த இரண்டு மன்னர்களையும் பிடித்து உங்களுடைய கருவூலம், அதாவது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் எங்கே இருக்குது அப்படின்னும் போது குறிப்பிட்ட ஒரு இடத்தை காமிச்சு இந்த இடத்துல தான் இருக்குது, இதை நீங்கள் தோண்டுங்க. இதை தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே நின்று பார்க்கும்போது பிரான்மலையினுடைய உச்சி தெரிஞ்சிச்சுன்னா அது வரைக்கும் தோண்டுனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவூலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள அதை நம்பி அந்த இடத்த தோண்டுனாங்களாம். அப்படி தோண்டி பிரான்மலையினுடைய அந்த மலை தெரிகிற வரைக்கும் பள்ளமாக தோண்டினாங்க. அதைத்தான் இன்னைக்கு அமராண்டன் ஊரணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொன்னன் அமரன் பொய் சொல்லி இந்த மக்களுக்காக அந்த ஊரணியை வெட்ட வச்சதுனால ரெண்டு பேர்த்தையும் சிறை சேதம் பண்ணாங்க. அப்போ மக்களுக்காக வாழ்ந்து இறக்கும் போதும் இந்த மக்களுக்காக வாழ்ந்ததுனால தான் அந்த பொன்னன் அமரன் என்ற ரெண்டு மன்னர்களுடைய பெயரையும் இணைத்து பொன்னமராவதி அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒரு பெருமை வந்தது அப்படின்றது நம்ம